மீனராசி அன்பர்களுக்கு தமிழ் பராபவ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருட சிறப்பு பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருந்த குரு ஜூன் மாதம் 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். இது இயல்பு, எல்லா இடத்துக்கும் இப்படி தானே போகும்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு மட்டும் தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிநாதனே குரு தான். இந்த குரு ராசிக்கு 5ஆம் வீட்டில் உச்சமடைவது அதனினும் சிறப்பு. உச்சமடைகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாருங்க. சனி ஜென்ம சனியாக இருந்து உங்களை கொஞ்சமாக வதை பண்ணிட்டு இருந்தாரு. தொட்டது தொடங்க விடலை, தொழில் முடக்கம், வேலையில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மன அழுத்தம், உடல் சோர்வுன்னு பல துன்பங்களை கொடுத்துட்டு இருந்தாரு. நீங்களே கண்ணை தெரிஞ்சு போய் கணத்தில் விழுந்த மாதிரி சில விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருந்தீங்க. அதிலிருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த குரு பயிற்சியாக இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த 1, 5, 9, 11 என்று சொல்லக்கூடிய சிறப்பு வீடுகளை பார்வை செய்யறதுனால தடைபெற்றிருந்த அனைத்து செயல்களும் வெற்றியை தரும். குறிப்பாக குழந்தை பேர் வேணுங்கிறவங்களுக்கு குழந்தை பேர், புகழ் வேணுங்கிறவங்களுக்கு புகழ், தொழில் தடை, வேலையில் தடைன்றவங்களுக்கு அது எல்லாமே டெவலப்மெண்ட் ஆகும். உங்களுக்கு இந்த வருஷம் வெற்றி அடையக்கூடிய ராசியில் நீங்களும் நம்பர் 1 ராசியாக வருவீங்க. ஜென்மச்சனியில் புதிய முதலீடு செய்கிறதுனா சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் செய்யணும் அப்படின்றது மட்டும் மறந்துட வேண்டாம். மேலும் உங்கள் குடும்ப ஜாதகத்தையும் பார்த்துக்கணுங்க. ஏன்னா ஒருவருக்கு ஜென்மச்சனி இருக்குதுன்னா இன்னும் ஒரு சில நட்சத்திரக்காரங்களை ரேவதி மற்றும் உத்திரட்டாதிக்கு கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் இல்லையா? உத்திரட்டாதிக்கு கொஞ்சம் நாளைக்கு சிரமம் இருக்கும், ரேவதிக்கு சிரமம் கொஞ்சம் கூடுதலாக ஆரம்பித்து முடியும். குரு பார்வையினால் துன்பம் வர மாதிரி தெரியும், ஆனால் அது சரியாயிடும். அதனால் குடும்ப ஜாதகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் சுயதொழில் செய்கிறத பற்றி யோசிக்கணும். ராசிக்கு 10ஆம் அதிபதி ஆகி 10க்கு 8ல் மறைகிறாருன்ற ஒரு கோச்சார அமைப்பும் இருக்கும். அதனால் இந்த பலன் சொல்கிறோம். இருப்பினும் நீங்கள் தொடர்ச்சியான குரு வழிபாடு செய்துக்கிட்டு உங்களுடைய கடின உழைப்பு கொடுங்க. இவ்வாண்டு வெற்றி உண்டு. வாழ்த்துக்கள்.